Hi everyone, welcome back to Nikki Talkie. நான் உங்கள் நிக்கிதா. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா கூப்ரால இருக்க 1947 இந்தியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். இங்க பாருங்களேன், இங்க வந்து நம்மளுக்கு பீரங்கி செட்டப்ல வந்து வச்சிருக்காங்க. ஸோ தட் இங்க இருக்க மக்கள்லாம் இதை பார்க்கலாம்ல, நல்லா இருக்குல்ல. ஆக்சுவலா இது வந்து பார்க்கறதுக்கு ரியலிஸ்டிக்கா இருக்கு, பட் இது வந்து சும்மா செட்டப் தான் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் இருக்கு, அங்கேயும் இருக்கு, இங்கேயுமே வந்து நம்மளுக்கு இருக்கு பீரங்கி செட்டப். இப்போ வாங்க நம்ம உள்ள போய் சாப்பிடலாம். இந்த கடையில் இருக்க எல்லா டேபிள்லையுமே நம்மளுக்கு 1947 இருக்க இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் பேப்பர் கிளிப்பிங்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து இருக்கு. ஸோ இது வந்து கேரளா ரெஸ்டாரண்ட்ங்கிறதுனால மலையாளத்தில் இருக்கு. அண்ட் எல்லாம் நம்ம சுற்றி இருக்கிற எல்லா வாய்ஸ்லையுமே வந்து நம்மளுக்கு ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸோடைய இமேஜஸ் எல்லாமே வச்சிருக்காங்க. ரொம்பவே அழகா இருக்கு. சுதந்திரத்தை காத்த சொல்லுகின்றோம் எங்கள் முதல் வணக்கம். இங்கே பாருங்க, நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் இந்தியனோட ஃபிளாக் எல்லாமே வந்து அப்ரேஷன்ல வந்து நம்மளுக்கு வச்சிருக்காங்க. ஸோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஃபிளாகு. 1906 வந்து நம்மளுக்கு இந்த ஃபிளாகு இதுதான். அடுத்து நம்மளுக்கு 1907 நம்மளுக்கு திரும்ப சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் நம்மளோட நெக்ஸ்ட் ஃபிளாக். அண்ட் இதுதான் நம்மளுடைய 1917 ஃபிளாக். அப்போ தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஆஃப்டர் 10 years. ஸோ இது வந்து திரும்ப 10 yearsல வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. திஸ் இஸ் ஆர் 1921 ஃபிளாகு. அதுக்கப்புறமா நம்மளுக்கு திரும்ப 10 yearsல வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதுதான் நம்மளுடைய 1931 ஃபிளாக். அண்ட் இதுதான் நம்மளுடைய லாஸ்ட் ஃபைனல் ஃபிளாகு. நம்மளுடைய 1947 நம்மளுடைய இண்டிபெண்டன்ஸ் ஃபிளாகு. எவ்வளோ அற்புதமாக வந்து நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து இந்த கடை வந்து சொல்கிறாங்கன்னு பார்த்துக்கோங்க. எவ்வளோ அழகாக வந்து இந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ நமக்கு அன்னோன், எனக்கெல்லாம் இது தெரியவே தெரியாது. ஸோ இந்த கடையில் வந்து இதை பார்த்தோன்னு தான் எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த கடையில் வந்து என்ன செலிப்ரேஷன்னா கூட வந்து அவங்க கேக் கட்டிங்க்கு வந்து கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பர்த்டே, ஆனிவர்சரி, ஸோ எதுனாலுமே வந்து அவங்க வெல்கம் பண்ணி கேக் கட்டிங்ஸ்லாம் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த ஃபேமிலியுமே வந்து இப்போ வெல்கம் பண்ணி கேக் கட் பண்ண போகிறாங்க. நம்மளுக்கு வந்து வெல்கம் ட்ரிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. இது என்னது? இதுதான் நம்மளோட மெனு கார்டு. இங்க வந்து நம்மளுக்கு ஏற்கனவே வெல்கம் ட்ரிங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் மெனு கார்டு. இது வந்து பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு. எந்த ரெஸ்டாரண்ட்லயுமே நான் இந்த மாதிரி மெனு கார்டு பார்த்தது கிடையாது. இது ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ இது என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நம்ம வந்து ஆர்டர் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம். அது வந்த பிறகு, நம்ம சாப்பாடு வந்த பிறகு என்னென்னலாம் ஆர்டர் பண்ணியிருக்கோம்னு சொல்கிறேன். ஸோ நம்ம வெல்கம் ட்ரிங்கை வந்து வச்சு குடிச்சிடலாம். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு கர்ட் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு கோகோனட் ஃப்ளேவர் நல்லா வருது. ரொம்ப அருமையாக இருக்குது. இப்போ நம்ம சாப்பாடு வந்தாச்சு. தேங்க்யூ.
இங்க பாருங்க, நம்மளுக்கு வந்து எல்லாம் போட்டிருக்காங்க. ஐயோ ஆரம்பிச்சுட்டான்டா, இவன் இம்சை இனிமே தாங்க முடியாதப்பா. எல்லாம் போட்டு கீழே கட்டி வச்சிருக்காங்க. இப்போ நம்மளோட இதெல்லாம் வந்துட்டு இவங்க தான் நம்மளோட மெயின் செஃப். இங்க இவங்க தான் சமைச்சிட்டு இருக்காங்க. உங்க பேர் என்ன? ஜெனிட். இது என்னென்ன ஃபுட்டுன்னு சொல்லிட்டு நம்ம செஃப் வந்து சொல்லுவாங்க. കടൽക്കൊട്ട്, അതായത് ക്രാബ്, പ്രോൺസ്, സ്ക്വിഡ്, ഫിഷ് എല്ലാം കൂട്ടിയത് തേങ്ങാപ്പാൽ ഉണ്ടാക്കുന്ന ഒരു കറിയാണ്. ഇത് നൂൽ പൊറോട്ട, ഇത് നോർത്ത് സ്റ്റൈൽ മട്ടൺ അമൃത്സരി, ചൈനീസ് സ്റ്റൈൽ ഫ്രൈഡ് ചിക്കൻ, പൺ പൊറോട്ട. செஃப் ஏற்கனவே வந்துட்டு என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் நான் என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிடுறேன். ஸோ இது வந்து மிக்ஸ்டு சீ ஃபுட் கிரேவி, அதுக்கப்புறம் இது வந்து நூல் பரோட்டா, இது வந்து சிக்கன் ஃப்ரைடு, அதுக்கப்புறம் இது வந்து மட்டன் அமிர்தசரி, இது வந்து பன் பரோட்டா. வாங்க நம்ம சாப்பிடலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்டார்டர்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். இவங்க வந்து நம்மளுக்கு ஸ்வீட் வருது, ஸ்வீட் டேஸ்ட் வருது, முழுமுழுன்னு இருக்கு. ஸ்வீட் சாஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கு. டேய், வர வர உங்க வேடெல்லாம் ரொம்ப பேடா இருக்குடா. வாவ். இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து நூல் பரோட்டா சாப்பிடலாம். ஃபர்ஸ்ட் நூல் பரோட்டா எடுக்கிறேன். பாருங்க, பார்க்கறதுக்கே நல்லா நூலை விட ரொம்ப நூலா இருக்கு. காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதேன்னு சொல்லியிருக்கேன் நானு. ஸோ இது வந்து நம்மளுக்கு மிக்ஸ்டு சீ ஃபுட் குழம்பு. ஸோ இப்போ நம்ம சாப்பிடலாம். ஃபிஷ்ஷு, ப்ரானு, அதுக்கப்புறம் நண்டு எல்லாமே இருக்கு. நூல் பரோட்டாவை இப்படி பிச்சு நம்ம வந்து குழம்புல அப்படியே மிக்ஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் நான் குழம்போட மட்டும் சாப்பிட்டேன். இது கேரளா ரெஸ்டாரண்ட்ன்றதுனால நிறைய கோகோனட் ஆட் பண்றாங்க. ஸோ அதனால டேஸ்ட் நல்லா டாப் நாச்சா இருக்குன்னே சொல்லலாம். பரோட்டாவோட நம்மளுடைய மீன் எடுத்துட்டு குழம்புல டிப் பண்ணி டேஸ்டியா இருக்கு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து நண்டு சாப்பிடலாம். இருக்கு. நண்டு கூட சூப்பரா இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம மட்டன் அமிர்தசரிய சாப்பிடலாம். இங்க பாருங்க, சூப்பெலும்பு. எலும்பு எடுத்துக்கிறா, ஏலந்தாரி புள்ள சும்மா நக்கி நக்கி கீழே விடு. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. அது இது வர மாட்டேங்குது. நமக்கு சோறு தான் முக்கியம். கொஞ்சம் கொஞ்சமா வருது, அது நல்லா இருக்கு. ஆஹா, கடிச்சு தின்னுடா மகனே. பாருங்க மட்டனு. இப்போ நம்ம வந்து குழம்ப வந்து நம்ம கிரேவியை வந்து பரோட்டாவோட சாப்பிடலாம்.
வேற லெவல். இந்த குழம்பு, அதாவது குழம்பு இல்லை, கிரேவி நல்லா நல்லா அந்த அந்த மசாலா எல்லா ஃப்ளேவரும் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. இப்போ வாங்க நம்ம மட்டன் வந்து சாப்பிடலாம். மட்டன் பாருங்க எவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் வந்து எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி இந்த குழம்பு எல்லாமே மிக்ஸ் பண்ணி நம்ம சாப்பிடலாம். இப்போ பீஸ் வந்து காலி ஆயிடுச்சு, நான் கொஞ்சம் பீஸ் போட்டுக்கிறேன். இப்போ வாங்க நம்ம வந்து குழப்பி அடிக்க போகிறோம். டேஸ்ட் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. அப்படியே 2 குழம்பு ஊற்றுவேன். ஒரு குழம்பு எண்ணெயா மிதக்கும், இன்னொரு குழம்பு காரமா இருக்கும். அந்த குழம்புல ஒரு விளையாட்டு, இந்த குழம்புல ஒரு விளையாட்டு. ஒன்னா அப்படியே தேன் அமிர்தமா நம்மளுடைய மீனை வச்சு அடிப்பை அம்மா. இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து பன் பரோட்டா வந்து சாப்பிடலாம். நான் கடைசியாக வந்து பன் பரோட்டா வந்து மதுரையில் சாப்பிட்டேன். இங்க பாருங்க பன் பரோட்டா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம நூல் பரோட்டால வந்து எப்படி குழப்பி அடிச்சோம், அதே மாதிரி பன் பரோட்டாலையும் குழப்பி அடிச்சோம். நம்ம மட்டன் எடுத்துக்கலாம். பாருங்க வாய் ஃபுல் ஆயிடும். அற்புதமா இருக்கு, ஆசமா இருக்கு. நம்ம இப்ப சாப்பிட்ட எல்லாமே மிக்ஸ்டு சீ ஃபுட் கறி ஆகட்டும், நூல் பரோட்டாவாகட்டும், இதாகட்டும், எல்லாமே அடிபொலி சாதனம். அவ்வளோ அற்புதம், அடிபொலி. இப்போ நான் இதெல்லாம் சாப்பிட்டு காலி பண்ண போறேன். உங்க எல்லாரையுமே அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ. Be happy, be happy. Bye.